வாழ்க்கை என்பது சில நேரங்களில் முடிவில்லாத இருண்ட குகையைப் போலத் தோன்றலாம். ஏன் எனக்கு மட்டும் இந்தப் போராட்டம்? நான் செய்த பாவம் என்ன? சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் காயப்படுத்துகிறார்களே, இதற்கொரு விடிவு காலம் இல்லையா என்று ஏங்கித் தவிக்கும் இதயங்கள் நம்மில் பலருக்கு உண்டு. தோல்விகளும் துரோகங்களும் பொருளாதார நெருக்கடிகளும் ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும்போது கடவுள் நம்மை விட்டு விலகிவிட்டாரோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பு. ஆனால் மகாபுராணங்களும் ஞானிகளும் சொல்வது போல ஈசன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம் விழும் ஒவ்வொரு முறையும் நம்மை தாங்கிக் கொள்ள அவர் கைகள் விரிந்தே இருக்கின்றன. நாம் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈசனின் கணக்கில் ஒரு மதிப்பு உண்டு. நம்முடைய கர்ம வினைகள் கழியும் வரை நாம் சில சோதனைகளைச் சந்திக்க நேரிடுகிறது. அது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை தூய்மைப்படுத்தி ஒரு மாபெரும் வெற்றிக்குத் தகுதியானவர்களாக மாற்றுவதற்காக மட்டுமே. இந்தத் தொகுப்பு ஒரு சாதாரணச் செய்தி அல்ல. இது உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள ரணங்களுக்கு மருந்தாக கைலாயநாதனே நேரடியாக பேசுவதாக அமைந்த ஓர் அருள்வாக்கு. நீங்கள் இழந்த நிம்மதி, உங்களை விட்டுப் பிரிந்த உறவுகள், உங்களை வாட்டும் பணக்கஷ்டம் என அனைத்துக்கும் பின்னால் ஒரு தெய்வீகத் திட்டம் இருப்பதை இந்த வரிகள் உங்களுக்கு உணர்த்தும். தனிமையில் தவிப்பவர்களுக்கும் நம்பிக்கையை இழந்து நிற்பவர்களுக்கும் நான் இருக்கிறேன் மகனே மகளே என்ற ஆறுதல் சொல்லும் ஒரு தந்தையின் அரவணைப்பாக இது அமையும். உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு இந்த வார்த்தைகளை ஆழமாக உணருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலத்தை தொடங்கி வைப்பதற்கான ஒரு தெய்வீக அழைப்பு. மகனே மகளே, இதை அப்படியே கடந்து சென்று விடாதே. இது ஏதோ ஒரு தற்செயலான பதிவு அல்ல. இத்தனை காலமாக, இத்தனை இரவுகளாக நீ கண்ணீரோடு என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த கேள்விகளுக்கான பதிலை நானே உனக்கு நேரடியாகச் சொல்ல வந்திருக்கிறேன். ஆம், உன் தந்தை ஈசன் உன்னிடம் பேசுகிறேன். உன் முழு கவனத்தையும் இப்போது என்னிடம் கொடு. சில நிமிடங்கள் ஒதுக்கி இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் வாழ்க்கை பாதையையே மாற்றும் வல்லமை எனக்கு உண்டு. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அமைதி தேடும் உன் ஆன்மாவிற்கான அருமருந்து. உன் கண்ணீர் வீண் போகாது. எனக்குத் தெரியும் குழந்தாய், நீ இப்போது எவ்வளவு பெரிய மனவலியோடு இந்த நொடியை கடந்து கொண்டிருக்கிறாய் என்று. எல்லார் முன்னாலும் சிரித்துக்கொண்டே நடிக்கிறாய். ஆனால் இரவில் எல்லாரும் தூங்கிய பின் இருட்டறையில் தலையணையில் முகம் புதைத்து நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீரும் என் கைலாயத்தின் படியில்தான் வந்து விழுகிறது. உன் இதயத்தில் இருக்கும் காயங்கள் எத்தனை என்று இந்த உலகத்திற்குத் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை உருவாக்கிய எனக்குத் தெரியாதா? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் அப்பா? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. எல்லோருக்கும் நல்லதைத் தானே நினைத்தேன். ஓடி ஓடி உதவி செய்தேனே. பிறகு ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை இருட்டு? என்று என் சன்னதியில் நின்று நீ எத்தனை முறை உடைந்திருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும். மனிதர்களின் சுயரூபம். உன்னைச் சுற்றியுள்ளவர்களை ஒருமுறை திரும்பிப்பார். நீ யாருக்காகவெல்லாம் உன் வாழ்க்கையைத் தொலைத்தாயோ, உன்னுடைய நேரத்தை, உழைப்பை, அன்பை யார் யாருக்கெல்லாம் கொட்டிக் கொடுத்தாயோ, அவர்கள் இன்று உன்னை எப்படி நடத்துகிறார்கள்? நன்றியை விட அவமானங்களைத் தானே உனக்கு அதிகமாக பரிசளித்திருக்கிறார்கள். இவனால் இனி எந்தப் பிரயோஜனமும் இல்லை, இவளை நம்பி இனியாவது ஒன்றுமில்லை என்று உன்னை மிக எளிதாகத் தூக்கி எறிந்துவிட்டார்கள் அல்லவா? சொந்தப் பந்தங்கள் உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார்கள். நீ உயிருக்குயிராக நம்பியவர்கள் உன் முதுகில் குத்தினார்கள். உன்னை தனிமரமாய் நிற்க வைத்து விட்டார்கள். அது மட்டுமா, பொருளாதார நெருக்கடி உன்னை மூச்சுத் திணற வைத்துக் கொண்டிருக்கிறது. கழுத்தை நெரிக்கும் கடன்கள், அடுத்த வேளை என்ன நடக்குமோ என்ற பயம், நாளை விடிந்தால் யாருக்கு என்ன பதில் சொல்வது என்ற பதற்றம். இவையெல்லாம் சேர்ந்து உன்னுடைய நிம்மதியை முற்றிலுமாக பறித்துவிட்டன. இது தண்டனை அல்ல, பயிற்சி. சில நேரங்களில் நீயே உனக்குள் சொல்லிக் கொண்டாய், போதும் அப்பா இந்த வாழ்க்கை. இந்த வலிகளைத் தாங்குவதற்கு பதிலாக என் உயிரையே எடுத்துக்கொள்ளக் கூடாதா பின்று. உண்மைதானே என் பிள்ளையே? இத்தனை கஷ்டங்கள் வரும்போதும் நீ நினைத்தாய், என் தந்தை சிவன் என்னை நடுக்காட்டில் விட்டுவிட்டார், அவர் என்னைக் கண்டுகொள்ளவே இல்லை என்று. இல்லை என் குழந்தாய், நான் உன்னை ஒரு நொடி கூட கைவிடவில்லை. நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் நான் உன் பக்கத்தில்தான் நின்றிருந்தேன். தங்கம் எப்போது முழுமையான மதிப்பை பெறும் தெரியுமா? அது நெருப்பில் சுடப்பட்டு தட்டி வளைக்கப்படும் போதுதான் அது ஒரு அழகான, விலையுயர்ந்த ஆபரணமாக மாறும். நீ இப்போது கடந்து கொண்டிருப்பது உன் வாழ்க்கையின் இருண்ட காலம் அல்ல, அது உன் கர்ம வினைகளின் இறுதிப் பகுதி. நீ இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நான் உனக்குக் கொடுத்த தண்டனை அல்ல, அது உன்னை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதற்காக உன் ஈசன் கொடுத்த பயிற்சி.
மாறப்போகும் உன் தலையெழுத்து இப்போது சொல். உன்னைச் சுற்றியிருந்தவர்களின் உண்மையான முகம் உனக்குத் தெரிந்துவிட்டது அல்லவா? மாயையான இந்த உலகத்தின் சுயரூபத்தை நான் உனக்குக் காட்டிவிட்டேன் அல்லவா? அப்படியென்றால் நீ சிந்திய கண்ணீருக்கான பலன் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். இந்த உலகம் உன்னை எந்த அளவுக்கு கீழே தள்ளியதோ அதைவிட 1000 மடங்கு உன்னை நான் மேலே உயர்த்தி காட்டப் போகிறேன். உன்னை பார்த்துச் சிரித்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படி உன் தலையெழுத்தை நான் என் கைகளால் மாற்றி எழுதப் போகிறேன். தோட்டக்காரனின் கதை. ஒரு தோட்டக்காரன்தான் வளர்க்கும் செடி இன்னும் உயரமாக வளர வேண்டும் என்பதற்காகவும் அதிக பழங்களை தர வேண்டும் என்பதற்காகவும் அதில் உள்ள சில கிளைகளை கத்தரிப்பார். அந்தச் செடிக்கு அது பெரும் வலியைத் தரும். ஆனால் காய்ந்து போன கிளைகளை வெட்டி எறிந்தால்தான் அங்கே பலமான புதிய துளிர்கள் முளைக்கும். உன் வாழ்க்கையிலும் உனக்குத் தகுதியில்லாத, உன் முதுகில் குத்தக் காத்திருந்த சில உறவுகளையும் பாதைகளையும் நான் தான் வெட்டி எறிந்தேன். இதை இழப்பு என்று நினைக்காதே, இது நான் உனக்குக் கொடுத்த பாதுகாப்பு. பாம்பின் சட்டை மாற்றம். ஒரு பாம்பு வளர வேண்டுமென்றால் அது தன் பழைய தோலை உரித்துதான் ஆக வேண்டும். தோல் உரிக்கும் அந்தச் சில நாட்கள் பாம்புக்குப் பார்வை மங்கும், வலி இருக்கும், உணவு உண்ண முடியாது. ஆனால் அந்த வலியை தாங்கினால்தான் அது புதிய பலத்துடன் வெளியே வர முடியும். உன் வாழ்க்கையிலும் இத்தனை காலமும் நீ சந்தித்த அவமானங்கள், பணக்கஷ்டம், துரோகங்கள் யாவும் அந்தச் சட்டை மாற்றத்தைப் போன்றதே. உன் கர்ம வினைகள் என்னும் பழைய தோல் இன்றோடு உரிந்து விழுந்துவிட்டது. இனி வசந்த காலம். உன் பாரத்தையெல்லாம் என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. உன் வாழ்க்கை படகின் துடுப்பை நான் கையில் எடுத்துவிட்டேன். இனி நீ எனக்காக அழ வேண்டாம், உனக்காக நான் வேலை செய்யப் போகிறேன். யாரெல்லாம் உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தார்களோ அதே மனிதர்களை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க வைப்பேன். உன் பொருளாதாரம், நிம்மதி, ஆரோக்கியம் என எதிலெல்லாம் நீ இழந்தாயோ அத்தனையையும் இரட்டிப்பாகத் திருப்பித் தருவேன். இது அகிலத்தையே ஆளும் உன் ஈசனின் சத்திய வாக்கு. அன்பான சிவனடியார்களே, இதுவரை நீங்கள் கேட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் இதயத்தின் கதறலுக்குப் பதிலாக ஈசன் கொடுத்த அபய வாக்கு. இந்த நொடி வரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த கவலைகள், அவமானங்கள் மற்றும் பயம் அனைத்தையும் இப்போது அந்த ஆதிசிவனின் பாதங்களிலேயே விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை என்னும் தேரின் துடுப்பை அவர் கையில் எடுத்துக்கொண்டார். இனி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கர்ம வினைகள் எரிந்து சாம்பலாகிவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் புதிய விடியலும், இதுவரை நீங்கள் கண்டிராத வெற்றியும் நிம்மதியும் நிலைக்கப் போவது உறுதி. ஈசன் உங்களை தேடி வந்து கொடுத்த இந்த ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கட்டும். இப்போது உங்கள் மனதார ஈசனிடம் சரணடையுங்கள். அப்பா ஈசனே, என் வாழ்க்கையை உமது பாதங்களில் ஒப்படைத்து விட்டேன். இனி நடப்பதெல்லாம் உமது சித்தமே என்ற முழு நம்பிக்கையுடன் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் நம சிவாய அல்லது ஈசனே துணை என்று பதிவிடுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் அந்த கைலாய நாதனின் செவிகளில் ஒலித்து உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழத் தொடங்கும். இந்த அருள்வாக்கு உங்களைப் போலவே தவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ ஒரு மருந்தாக அமையலாம். எனவே மறக்காமல் இதை பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் ஈசனின் பேரொளி படரச் செய்யுங்கள். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அப்பா, என் வாழ்க்கையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி நடப்பது எல்லாமே உங்கள் சித்தம் என்று முழுமையாகச் சரணடைந்துவிடு. நீ சிந்திய கண்ணீருக்குப் பதிலாக உன் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் மாபெரும் சந்தோஷத்தை நான் உனக்குத் தரப்போகிறேன். பயப்படாதே, உன் தந்தை நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் முடிவில்லாத இருண்ட குகையைப் போலத் தோன்றலாம். ஏன் எனக்கு மட்டும் இந்தப் போராட்டம்? நான் செய்த பாவம் என்ன? சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் காயப்படுத்துகிறார்களே, இதற்கொரு விடிவு காலம் இல்லையா என்று ஏங்கித் தவிக்கும் இதயங்கள் நம்மில் பலருக்கு உண்டு. தோல்விகளும் துரோகங்களும் பொருளாதார நெருக்கடிகளும் ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும்போது கடவுள் நம்மை விட்டு விலகிவிட்டாரோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பு. ஆனால் மகாபுராணங்களும் ஞானிகளும் சொல்வது போல ஈசன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம் விழும் ஒவ்வொரு முறையும் நம்மை தாங்கிக் கொள்ள அவர் கைகள் விரிந்தே இருக்கின்றன. நாம் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈசனின் கணக்கில் ஒரு மதிப்பு உண்டு. நம்முடைய கர்ம வினைகள் கழியும் வரை நாம் சில சோதனைகளைச் சந்திக்க நேரிடுகிறது. அது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை தூய்மைப்படுத்தி ஒரு மாபெரும் வெற்றிக்குத் தகுதியானவர்களாக மாற்றுவதற்காக மட்டுமே.
இந்த தொகுப்பு ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள ரணங்களுக்கு மருந்தாக, கைலாயநாதனே நேரடியாக பேசுவதாக அமைந்த ஓர் அருள்வாக்கு. நீங்கள் இழந்த நிம்மதி, உங்களை விட்டு பிரிந்த உறவுகள், உங்களை வாட்டும் பணக்கஷ்டம் என அனைத்துக்கும் பின்னால் ஒரு தெய்வீக திட்டம் இருப்பதை இந்த வரிகள் உங்களுக்கு உணர்த்தும். தனிமையில் தவிப்பவர்களுக்கும் நம்பிக்கையை இழந்து நிற்பவர்களுக்கும் நான் இருக்கிறேன் மகனே மகளே என்ற ஆறுதல் சொல்லும் ஒரு தந்தையின் அரவணைப்பாக இது அமையும். உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு இந்த வார்த்தைகளை ஆழமாக உணருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலத்தை தொடங்கி வைப்பதற்கான ஒரு தெய்வீக அழைப்பு. மகனே மகளே, இதை அப்படியே கடந்து சென்று விடாதே. இது ஏதோ ஒரு தற்செயலான பதிவு அல்ல. இத்தனை காலமாக, இத்தனை இரவுகளாக நீ கண்ணீரோடு என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த கேள்விகளுக்கான பதிலை நானே உனக்கு நேரடியாகச் சொல்ல வந்திருக்கிறேன். ஆம், உன் தந்தை ஈசன் உன்னிடம் பேசுகிறேன். உன் முழு கவனத்தையும் இப்போது என்னிடம் கொடு. சில நிமிடங்கள் ஒதுக்கி இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் வாழ்க்கை பாதையையே மாற்றும் வல்லமை எனக்கு உண்டு. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அமைதி தேடும் உன் ஆன்மாவிற்கான அருமருந்து. உன் கண்ணீர் வீண் போகாது. எனக்குத் தெரியும் குழந்தாய், நீ இப்போது எவ்வளவு பெரிய மனவலியோடு இந்த நொடியை கடந்து கொண்டிருக்கிறாய் என்று. எல்லார் முன்னாலும் சிரித்துக்கொண்டே நடிக்கிறாய். ஆனால் இரவில் எல்லாரும் தூங்கிய பின் இருட்டறையில் தலையணையில் முகம் புதைத்து நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் கைலாயத்தின் படியில்தான் வந்து விழுகிறது. உன் இதயத்தில் இருக்கும் காயங்கள் எத்தனை என்று இந்த உலகத்திற்குத் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை உருவாக்கிய எனக்குத் தெரியாதா? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் அப்பா? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. எல்லோருக்கும் நல்லதைத் தானே நினைத்தேன். ஓடி ஓடி உதவி செய்தேனே. பிறகு ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை இருட்டு? என்று என் சன்னதியில் நின்று நீ எத்தனை முறை உடைந்திருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும். மனிதர்களின் சுயரூபம். உன்னைச் சுற்றியுள்ளவர்களை ஒருமுறை திரும்பிப்பார். நீ யாருக்காகவெல்லாம் உன் வாழ்க்கையைத் தொலைத்தாயோ, உன்னுடைய நேரத்தை, உழைப்பை, அன்பை யார் யாருக்கெல்லாம் கொட்டிக் கொடுத்தாயோ, அவர்கள் இன்று உன்னை எப்படி நடத்துகிறார்கள்? நன்றியை விட அவமானங்களைத் தானே உனக்கு அதிகமாக பரிசளித்திருக்கிறார்கள். இவனால் இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இவளை நம்பி இனியாவது ஒன்றுமில்லை என்று உன்னை மிக எளிதாக தூக்கி எறிந்து விட்டார்கள் அல்லவா? சொந்த பந்தங்கள் உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார்கள். நீ உயிருக்குயிராக நம்பியவர்கள் உன் முதுகில் குத்தினார்கள். உன்னை தனிமரமாய் நிற்க வைத்து விட்டார்கள். அது மட்டுமா, பொருளாதார நெருக்கடி உன்னை மூச்சுத் திணற வைத்துக் கொண்டிருக்கிறது. கழுத்தை நெரிக்கும் கடன்கள், அடுத்த வேளை என்ன நடக்குமோ என்ற பயம், நாளை விடிந்தால் யாருக்கு என்ன பதில் சொல்வது என்ற பதற்றம். இவையெல்லாம் சேர்ந்து உன்னுடைய நிம்மதியை முற்றிலுமாக பறித்துவிட்டன. இது தண்டனை அல்ல, பயிற்சி. சில நேரங்களில் நீயே உனக்குள் சொல்லிக் கொண்டாய், போதும் அப்பா இந்த வாழ்க்கை. இந்த வலிகளைத் தாங்குவதற்கு பதிலாக என் உயிரையே எடுத்துக்கொள்ளக் கூடாதா பின்று. உண்மைதானே என் பிள்ளையே? இத்தனை கஷ்டங்கள் வரும்போதும் நீ நினைத்தாய், என் தந்தை சிவன் என்னை நடுக்காட்டில் விட்டுவிட்டார், அவர் என்னை கண்டுகொள்ளவே இல்லை என்று. இல்லை என் குழந்தாய், நான் உன்னை ஒரு நொடி கூட கைவிடவில்லை. நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் நான் உன் பக்கத்தில்தான் நின்றிருந்தேன். தங்கம் எப்போது முழுமையான மதிப்பை பெறும் தெரியுமா? அது நெருப்பில் சுடப்பட்டு தட்டி வளைக்கப்படும் போதுதான் அது ஒரு அழகான, விலையுயர்ந்த ஆபரணமாக மாறும். நீ இப்போது கடந்து கொண்டிருப்பது உன் வாழ்க்கையின் இருண்ட காலம் அல்ல, அது உன் கர்ம வினைகளின் இறுதிப் பகுதி. நீ இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நான் உனக்கு கொடுத்த தண்டனை அல்ல, அது உன்னை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதற்காக உன் ஈசன் கொடுத்த பயிற்சி. மாறப்போகும் உன் தலையெழுத்து இப்போது சொல். உன்னைச் சுற்றியிருந்தவர்களின் உண்மையான முகம் உனக்குத் தெரிந்துவிட்டது அல்லவா? மாயையான இந்த உலகத்தின் சுயரூபத்தை நான் உனக்குக் காட்டிவிட்டேன் அல்லவா? அப்படியென்றால் நீ சிந்திய கண்ணீருக்கான பலன் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். இந்த உலகம் உன்னை எந்த அளவுக்கு கீழே தள்ளியதோ அதைவிட 1000 மடங்கு உன்னை நான் மேலே உயர்த்தி காட்டப் போகிறேன். உன்னை பார்த்துச் சிரித்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படி உன் தலையெழுத்தை நான் என் கைகளால் மாற்றி எழுதப் போகிறேன். தோட்டக்காரனின் கதை. ஒரு தோட்டக்காரன்தான் வளர்க்கும் செடி இன்னும் உயரமாக வளர வேண்டும் என்பதற்காகவும், அதிக பழங்களை தர வேண்டும் என்பதற்காகவும் அதில் உள்ள சில கிளைகளை கத்தரிப்பார். அந்தச் செடிக்கு அது பெரும் வலியைத் தரும். ஆனால் காய்ந்து போன கிளைகளை வெட்டி எறிந்தால்தான் அங்கே பலமான புதிய துளிர்கள் முளைக்கும். உன் வாழ்க்கையிலும் உனக்கு தகுதியில்லாத,
உன் முதுகில் குத்தக் காத்திருந்த சில உறவுகளையும் பாதைகளையும் நான் தான் வெட்டி எறிந்தேன். இதை இழப்பு என்று நினைக்காதே. இது நான் உனக்கு கொடுத்த பாதுகாப்பு. பாம்பின் சட்டை மாற்றம். ஒரு பாம்பு வளர வேண்டுமென்றால் அது தன் பழைய தோலை உரித்துதான் ஆக வேண்டும். தோல் உரிக்கும் அந்தச் சில நாட்கள் பாம்புக்கு பார்வை மங்கும், வலி இருக்கும், உணவு உண்ண முடியாது. ஆனால் அந்த வலியை தாங்கினால்தான் அது புதிய பலத்துடன் வெளியே வர முடியும். உன் வாழ்க்கையிலும் இத்தனை காலமும் நீ சந்தித்த அவமானங்கள், பணக்கஷ்டம், துரோகங்கள் யாவும் அந்தச் சட்டை மாற்றத்தை போன்றதே. உன் கர்ம வினைகள் என்னும் பழைய தோல் இன்றோடு உரிந்து விழுந்துவிட்டது. இனி வசந்த காலம். உன் பாரத்தையெல்லாம் என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. உன் வாழ்க்கை படகின் துடுப்பை நான் கையில் எடுத்துவிட்டேன். இனி நீ எனக்காக அழ வேண்டாம், உனக்காக நான் வேலை செய்யப் போகிறேன். யாரெல்லாம் உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தார்களோ அதே மனிதர்களை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க வைப்பேன். உன் பொருளாதாரம், நிம்மதி, ஆரோக்கியம் என எதிலெல்லாம் நீ இழந்தாயோ அத்தனையையும் இரட்டிப்பாகத் திருப்பித் தருவேன். இது அகிலத்தையே ஆளும் உன் ஈசனின் சத்திய வாக்கு. அன்பான சிவனடியார்களே, இதுவரை நீங்கள் கேட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் இதயத்தின் கதறலுக்கு பதிலாக ஈசன் கொடுத்த அபய வாக்கு. இந்த நொடி வரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த கவலைகள், அவமானங்கள் மற்றும் பயம் அனைத்தையும் இப்போது அந்த ஆதிசிவனின் பாதங்களிலேயே விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை என்னும் தேரின் துடுப்பை அவர் கையில் எடுத்துக்கொண்டார். இனி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கர்ம வினைகள் எரிந்து சாம்பலாகிவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் புதிய விடியலும், இதுவரை நீங்கள் கண்டிராத வெற்றியும் நிம்மதியும் நிலைக்கப் போவது உறுதி. ஈசன் உங்களை தேடி வந்து கொடுத்த இந்த ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கட்டும். இப்போது உங்கள் மனதார ஈசனிடம் சரணடையுங்கள். அப்பா ஈசனே, என் வாழ்க்கையை உமது பாதங்களில் ஒப்படைத்துவிட்டேன். இனி நடப்பதெல்லாம் உமது சித்தமே என்ற முழு நம்பிக்கையுடன் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் நம சிவாய அல்லது ஈசனே துணை என்று பதிவிடுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் அந்த கைலாயநாதனின் செவிகளில் ஒலித்து உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழத் தொடங்கும். இந்த அருள்வாக்கு உங்களைப் போலவே தவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ ஒரு மருந்தாக அமையலாம். எனவே மறக்காமல் இதை பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் ஈசனின் பேரொளி படரச் செய்யுங்கள். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அப்பா, என் வாழ்க்கையை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டேன். இனி நடப்பது எல்லாமே உங்கள் சித்தம் என்று முழுமையாகச் சரணடைந்துவிடு. நீ சிந்திய கண்ணீருக்குப் பதிலாக உன் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் மாபெரும் சந்தோஷத்தை நான் உனக்குத் தரப்போகிறேன். பயப்படாதே, உன் தந்தை நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.